வேண்டும் என்னும் விளக்கோம் யாம் பூண்டோம் உறுதி புறப்பட்டோம் என்று மூண்ட இடியாய் முழங்காய் தமிழ் மகனே என்றார் பாவலர் பெருந்திறனார் அவர்கள். நீ பிறந்த உன் சமூகத்தின் விடுதலைக்காக நீ போராடவில்லை என்றால் அந்த சமூகத்தின் முதல் சாபக்கேடு நீதான் என்றான் யாரு? புரட்சியாளர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்கள். எங்க அடிமைப்பட்டு கிடக்கிறோம்? திராவிடத்துக்கிட்ட தமிழ்நாடு அடிமைப்பட்டு கிடக்குது. அந்த திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வந்தவர். நான் திராவிட கட்சி திமுக இருக்கக்கூடிய மான தமிழர்களை சொல்லல, அதிமுக இருக்கக்கூடிய மான தமிழர்களை சொல்ல, இன்னும் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய அனைத்து மான தமிழர்களுக்குமாக நம்முடைய முன்னோர்களினுடைய கனவை நனவாக்க இன்றைக்கு களத்திலே நிற்கின்ற தலைவரினுடைய தம்பி நம்ம எல்லோருக்கும் அண்ணன் சீமானவர்கள் தான். இது உண்மை. அதிமுக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் வந்திருப்பாங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த மரண கொலை, அதாவது சாராயத்தினால் செத்து போயிட்டாங்க. அந்த கொலையை சட்டசபையில் பேசணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள். ஆனால் என்ன பண்றாங்க? அதை நிராகரித்து விட்டு அந்த எடப்பாடி பழனிசாமியார் அவர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் புறந்தள்ளிட்டாங்க, உள்ள விடல. எந்த சட்டசபை நிகழ்வுகளிலுமே பங்கேற்க விடல. இன்றைக்கு அதற்காக குரல் கொடுத்த ஒரு தமிழன் யாருன்னா நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காரு. பாருங்க நீங்க. ஆனா இன்னொன்னு, நான் 4 நாளா போன திமுக கார ஒன்றும் சொல்ல, இப்பெல்லாம் வணக்கம் சொல்றாங்க. உண்மையிலுமே பாவமா இருக்கு. ரொம்பவே எத்தனையோ தொகுதிங்க. நான் 5 வருஷமா போயிட்டு எல்லா இடைத்தேர்தலுக்கு நான் வந்துடுவேன். ஆனா உண்மையால் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற கட்சியை பத்தி நான் பேசவே மாட்டேன். போறேங்கண்ணா, கரண்ட் கம்பத்தில் குண்டு பல்பு, அந்த பல்பில் பாதி இல்லை, உடஞ்சி கிடக்குது. அதே போல சாக்கடை தண்ணிக்குள்ள மாடு நின்றுட்டு இருக்குது. என்ன பண்றதுனே தெரியல. அங்க விவசாயிகள்லாம் ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா சாரு வந்துட்டான்னு எல்லா மக்களும் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்கன்னு பார்த்தோன்னா அந்த கடன் குழுவில் கடன் கொடுப்பாங்க பத்தியா ஒரு சாரு, அந்த சாரு நிற்கிறாரு. ஆனா ஒன்னு சொல்ற, இந்த குழுல கடன் வாங்கி இருக்கிற எல்லாத்து கடனையும் தள்ளுபடி பண்ணி விடுங்க. நமக்கு ஆட்சி அமைதோ இல்லையோ, எங்கிருந்து விடுங்களா? திமுக கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன். அங்கிருந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டா அந்த மக்கள் பெண்கள் நிம்மதியாவாங்கன்னு நினைக்கிறேன். நான் உண்மையா சொல்ல இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன். இன விடுதலைக்கான காலம் நாம் தமிழ் என்று போற ஆள்கிட்ட என்ன இப்படி பேச வச்சுட்டாங்க, வேதனையா இருக்கு. ஆனா உண்மையா திமுக காரங்க வேதனையா இருக்கு. நான் உண்மையா சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். 5 நாளைக்கு முன்னாடியே அன்னியூர் போனோம். அந்த என் சரவணன் சொன்னதுனால மீண்டும் சொல்றேன். 2 தடவை திமுக நின்னவங்களே அதாவது இறந்து போயிட்டாங்க. 2 தடவை நிகழ்ந்தா 3வது தடவை நடக்கும். அதனால எங்க அன்னியூர்ல எனக்கு பிடிக்குமாப்பா சிவாவை அப்படின்னு ஒரு அம்மா உண்மையை சொல்லிச்சு, மெதுவா சொல்லிச்சு. நான் போட மாட்டேன், சரி உங்களுக்காவது ஓட்டு போறேன், ஏன்னா அவர் பிழைக்கணும், அவர் கொஞ்சம் நல்ல மனிதர் தான்ச்சு. அதே போல புகழேந்தி அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, எங்க அண்ணனுக்கு தெரியும் நல்லா. அந்த புகழேந்தி அண்ணன் எப்படி செத்தாருங்கிறீங்க? ஸ்டாலின் அவர்கள் பேசுற மேடையில அவர் செய்யாதையெல்லாம் சொல்லிவிட்டாரு. இவருக்கு மயக்கம் வந்துச்சு, மருத்துவமனையில் கொண்டு விட்டாங்க, செத்து போயிட்டார். உண்மையாமே நல்லவருங்க. அதனால இப்போ என்னன்னா, நான் 5-6 தடவை திமுக காரங்க முகத்தை பார்த்து அந்த அண்ணன் எனக்கு வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உண்மையாமே வர்றாங்க. காளியம்மாக்கு என் கூட வந்தாங்க, கேட்டு பாருங்க. ஒரே சிரிப்பு தான். என்னடா இப்படிப்பட்ட மக்களுக்குள்ள மாட்டிட்டு முழிக்கிறமே அப்படின்னு தான். முகம் மறைத்து நிறம் பூசி புன்னகை போர்வையிட்டு போகாத ஊருக்கு வழி சொல்ல வந்த திராவிட கூட்டம் அல்ல நாம் தமிழர் கூட்டம். எங்கோ உருவாகி எதற்கெதற்கோ உருமாற்றி பிறர்களை உடைத்து ஊன்றுகோலாக்கி வாழ்க்கைக்கு வழி தேட வந்த கள்ளச்சாராய கூட்டமும் நாங்க இல்ல. அநீதியை வெளிப்படையாக கொண்ட இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பை மாற்றி அமைப்பதற்காக வந்த பிரபாகரனுடைய படை தளபதியாக நின்ற அண்ணன் சீமானுடைய பிள்ளைகள் தான் நாங்க. இன்னைக்கு நிக்கிறோம். மருத்துவம் படிச்சு எல்லாரும் ஊசி ஓட்டு போய் வசூல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த பிள்ளை என்ன பண்ணுது? நானுக்கு அதெல்லாம் வேலையில் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை, அதுதான் இப்ப எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அண்ணன் தான் எனக்கு சரியான தலைமை வழிகாட்டாருன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனால இந்த பிள்ளைக்கு ஒரு மைக் சின்னத்தில் ஓட்ட போட்டுடுங்க. முதல் பெட்டியில் 2வது இடம். இதுல வேற இன்னொரு சிக்கல். 2வது இடம் சொன்னா ரெட்டலையா? ரெட்டலை இல்லைனாலும் அது மைக்கா நிக்குது, நாங்க போட்டுரும் அப்படின்ட்டு போடுறாங்க மக்கள். ஐயோ சாமி போட்டுடுங்க, ஜெயிக்க வைங்க ஒரு தடவை. மொத்தத்தில் எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா நமக்கு மைக் சின்னதாங்க, வேற வழியே இல்லை. நன்றி. நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக மகளிர்